எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு தோட்டத்தில் உள்ள காய்கறிகள் கொஞ்சம் தந்திருந்தாங்க. அதில் நான் சமையல் பண்ணி 2, 3 வீடியோ நான் போட்டிருக்கிறேன். இப்போ அவங்க வீட்டில் உள்ள அந்த வழுதலைங்கால நான் என்ன பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம். வழுதலைங்காய் நம்ம கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ள குணங்கள் எதுவுமே கிடையாது. இது மணத்தக்காளி. மணத்தக்காளி நம்ம சமையலில் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அல்சர் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு, வாய் புண்ணெல்லாம் நமக்கு சரியாகும். இது அதில் உள்ள வித்து. இதை தான் நம்ம மணத்தக்காளி வத்தல்னும் நம்ம பண்ணுறது. அதில் வத்த குழம்பெல்லாம் செய்யலாம். அந்த பழம் நல்லா இனிப்பாக இருக்கும். அந்த காய் கசப்பாட்டு இருக்கும். இந்த வழுதலைங்காவை நல்லா கழுகிட்டு இந்த மாதிரி 4 ஆட்டு நம்ம கீறி வச்சுக்கலாம். ஒரு தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா கருக்காது. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாட்டு கடுகு போட்டு இது பொரிஞ்ச உடனே வெட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த வழுதலைங்காய் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இதை லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாட்டு புளி இந்தளவுக்கு புளி எடுத்து இதை கரைச்சி அந்த புளி தண்ணியை இதில் விட்டுடலாம். இந்த வழுதலைங்காய் இந்த புளி தண்ணியில் கொஞ்சம் வேகணும். எடைய இதை நம்ம கிளறி விடணும். நல்லா இந்த மாதிரி திரும்பவும் கிளறி விட்டுட்டு இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். நல்லா இந்த புளியெல்லாம் இந்தளவுக்கு நமக்கு குறைஞ்சி தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சமாட்டு உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் காயப்பொடி எல்லாம் போட்டு நல்லா இதை இந்த மாதிரி வதக்கி விடணும். எண்ணெய் கொஞ்சம் தேவை அப்படின்னா கொஞ்சமாட்டு எண்ணெய் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி இந்த மசாலா எல்லாமே இந்த வழுதலைங்காய்க்குள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி இதை கிளறி விட்டுக்கலாம். குட்டி குட்டி கத்திரிக்காய் இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் இதே மெத்தடில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாட்டு மஞ்சள் பொடியும் நாட்டு சர்க்கரையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா வழுதலைங்காய் வறுவல் ரெடி. இது ரொம்ப டேஸ்டாட்டு இருக்கும். புளிப்பு, இனிப்பு, எரிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும். இது தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் நம்ம சாப்பிடும் போது நம்ம அலர்ஜி இருக்கிறவங்க, அந்த ஊறுதல் கையிலலாம் நமக்கு அரிப்பெல்லாம் இருக்கும்ல, அவங்களுக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிப்பு வரும்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் வழுதலைங்காய் அப்படி கிடையாது. பார்க்குறதுக்கு கத்திரிக்காய் மாதிரி இருந்தாலும் வழுதலைங்காய் சாப்பிடும் போது நமக்கு ஊறுதல் எதுவுமே வராது. இது பத்தியத்துக்கெலாம் பத்திய குழம்பெல்லாம் செய்து சாப்பிடுவாங்க. இந்த வழுதலைங்காவை ஆக்சுவலி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் அவியல்லலாம் கூட போடுவாங்க. பச்சை கலராட்டு இருக்கக்கூடியதை வழுதலைங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை சமைச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். வேறு டிஸ்ட்ரிக்ட்லாம் இது கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. இதே மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காயில் கூட இதே மாதிரி செய்யலாம். தேங்க்யூ.